நம்ம குழந்தைங்களோட மைண்டை எப்படி டிசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக ப்ரோக்ராம் ஆகுது. இது என்னோடய பாப்பா அஷ்விகா. அவள் வந்து லாஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் டே அப்போ அவனால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தா. அண்ட் அதுக்கடுத்து வந்தது இண்டிபெண்டன்ஸ் டே காம்படிஷன். அதில் வந்து அவள் ப்ரைஸ் வாங்குறா. ஸோ அதுக்காக நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ அவள் ரொம்பவே ஹாப்பி. குழந்தைங்க வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அண்டு நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவள் என்னை விட்டு தள்ளி போன ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அவள் ரொம்ப வளர்ந்துட்டுருக்கா. அவனால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுவான்னு நினச்சேன். பட் அவள் ரொம்ப கூலாக, காமாக, சட்டிலாக ரொம்பவே அழகாகவே அவள் அதை எடுத்துகிட்டு கொண்டு போனான். ஸோ அவள் தள்ளி இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவளை பார்த்துட்டே இருந்தேன். அவள் நான் அங்கேருந்து பார்த்துட்டு என்னை கவனிச்சிட்டே அவளோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு இருந்தா. ஸோ